இதுதான் முதல் முறையாக மனித குலம் 5 பிரச்சனைகளை ஒரு சேர சந்திக்கிறது. முதல்ல கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம். இரண்டாவது மாஸ் எக்ஸ்டிங்ஷன், உயிர்களின் பேரழிவு. மூன்றாவது கோவிட் போன்ற விலங்கியல் தொற்று நோய்கள். நான்காவது பொல்யூஷன், மாசுபாடு. ஐந்தாவது மிக அதிகமாக உள்ள ஏற்றத்தாழ்வுகள், இன்இக்வாலிட்டி. இந்த 5 பிரச்சனைகளையும் ஒரு சேர சந்திப்பது இப்பொழுதுதான் முதல் முறையாக மனிதகுல வரலாற்று. மனிதகுலம் விவசாயத்தை கண்டறிந்தது 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுக்கு ஒரே ஒரு காரணம், அதுக்கு ஒற்றை காரணம், ஒன்லி ரீசன், டெம்பரேச்சர் ஸ்டெபிலிட்டி வந்து +1 டிகிரி போகும். ஆவரேஜ் டெம்பரேச்சர் இருந்து சராசரி வெப்பநிலை +1 போகும், இல்லை -1 போகும். இந்த டெம்பரேச்சர் வேரியபிலிட்டி ஸ்டேபிளா இருந்தனால்தான் மனிதனால் விவசாயத்தை கண்டுபிடித்து ஒரு குலமாகி, குடியாகி, அரசாகி, ஸ்டேட் ஆகி, இன்னைக்கு மாடர்ன் தீசிஸை சொல்லக்கூடிய நேஷன் ஸ்டேட்டா மாறுறதுக்கான ஒற்றை காரணம் என்பது இந்த டெம்பரேச்சர் ஸ்டெபிலிட்டி தான். இந்த டெம்பரேச்சர் ஸ்டெபிலிட்டி இல்லாட்டி நம்ம அக்ரிகல்ச்சரை கண்டுபிடிச்சிக்க முடியாது, ஸ்டேபிளாக இருக்க முடியாது. ஒரு ஊராக, ஒரு மாநிலமாக, ஒரு அரசாக, ஒரு நாடாக மாறி இன்னைக்கு இருக்கின்ற மாடர்ன் நேஷன் ஸ்டேட்டாக மாறி இருக்க முடியாது. இதுதான் சயின்ஸ் சொல்லுது. ஒரு மாடர்ன் நேஷன் ஸ்டேட்டாக மாறுறதுக்கான அடிப்படை காரணம் வந்து டெம்பரேச்சர் வேரியபிலிட்டி வந்து +1லேருந்து -1க்குள்ள வேரியானதான் அடிப்படையான காரணம். அதை தான் இந்த ஸ்லைடு வந்து சொல்லுது. இந்த 10,000 வருஷத்தில் நம் அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை கண்டுபிடித்து கிராமமாகி, நகரமாகி, மாநிலமாகி, நாடுகளான இந்த 10,000 வருஷத்தில் இந்த தடவை, இந்த முறை, இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டமாக நாங்கள் பார்க்குறோம். திஸ் இஸ் வெரி வெரி க்ரூஷியல் ஜங்ஷன். ஏன் தெரியுமா? இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு 5 பிரச்சனைகளை மனிதகுலம் சந்திச்சதே கிடையாது. ஒரு சேர சந்திச்சதே கிடையாது. இதுதான் முதல் முறையாக மனிதகுலம் 5 பிரச்சனைகளை ஒரு சேர சந்திக்கிறது. முதல்ல கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம். இரண்டாவது மாஸ் எக்ஸ்டிங்ஷன், உயிர்களின் பேரழிவு. மூன்றாவது கோவிட் போன்ற விலங்கியல் தொற்று நோய்கள். நான்காவது பொல்யூஷன், மாசுபாடு. ஐந்தாவது மிக அதிகமாக உள்ள ஏற்றத்தாழ்வுகள், இன்இக்வாலிட்டி. இந்த 5 பிரச்சனைகளையும் ஒரு சேர சந்திப்பது இப்பொழுதுதான் முதல் முறையாக மனிதகுல வரலாற்று. நீங்கள் எங்ககிட்ட பல பேர் பேசுவாங்க, என்ன பெருசா மாஸ் எக்ஸ்டிங்ஷன் பற்றி பேசுகிற, உயிர்களின் பேரழிவை பற்றி பேசுகிற, இதுவரைக்கும் உலகம் 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷனை பார்த்துக்க தெரியுமான்னு கேட்பாங்க. உண்மைதான். இந்த உலகம் இதுவரைக்கும் 5 முறை உயிர்களின் பேரழிவை பார்த்துருக்கு, யாரும் மறுக்கவே இல்லை. டைனோசர் காணாமல் போயிருக்கு, யானையின் முன் வடிவம் மேமோத் காணாமல் போயிருக்கு. உயிர்களின் பேரழிவுனா அந்த சமயத்தில் இந்த பூமியில் வாழக்கூடிய 65% உயிரினங்கள் அழிந்து போனால் அதை மாஸ் எக்ஸ்டிங்ஷன் சொல்றாங்க. இந்த 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடைபெற்ற போதும் இது முக்கியமான விஷயம்னா, அந்த 5க்கும் இப்போ 6வது மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். 6வது உயிர்களின் பேரழிவு நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷனுக்கும் இப்பொழுது நடைபெற்ற மாஸ் எக்ஸ்டிங்ஷனுக்கும் உயிர்களின் பேரழிவுக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு, 5 உயிர்களின் பேரழிவு நடைபெற்ற போதும் மனிதன் என்கிற இனம் இங்கே கிடையாது. முதல் முறையாக மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடைபெறுவதற்கு ஒற்றை காரணியாக இருப்பது மனித செயல்பாடுகள் தான். இதுக்கு முன்னாடி 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடைபெற்ற போது காரணங்கள் எதுமா இருந்துச்சு? வேற்று கிரகத்திலிருந்து வந்து மோதிய விண்கற்களாகட்டும், அல்லது இங்கேயே ஏற்பட்ட வல்கானிக் எரப்ஷன் ஆகட்டும், அல்லது கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு கிருமியாக இருக்கட்டும், ஒன்று மெட்டிராய்டு ஆஸ்ட்ராய்டு ஸ்ட்ரைக்கு, இல்லாட்டி வல்கானிக் எரப்ஷன், இல்லாட்டி ஏதாவது ஒரு வைரஸ் வந்து இந்த 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடைபெற்ற போதும் அந்த 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷனுக்கும் காரணம் ஒற்றை உயிரினம் கிடையாது. ஆனால் இப்பொழுது இந்த தருணத்தில் இந்த மனித குலம் சந்திக்கின்ற இந்த உயிர்களின் பேரழிவுக்கு ஒற்றை காரணியாக இருப்பது மனித செயல்பாடுகள் மட்டுமே என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். அதனால தான் நாங்கள் பதபதைக்கிறோம். ஏன் நாங்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் வர சொல்லி தயவு செஞ்சு இதை குறித்து பேசுவோம். நாங்கள் சொல்கிறேன், இந்த முக்கியமான ஹியூமனிட்டி இஸ் இன் அன்சார்ட்டர் டெரிட்டரி. இதுவரைக்கும் மனிதகுலம் சந்தித்திராத ஒரு மிகப்பெரிய சவால்களை இப்பொழுது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா, கடைசி 150 ஆண்டுகள் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பித்த பிறகு எந்தெந்த பொருள்கள்லாம் பூமிக்குள்ளே இருக்கணுமோ 10,000 வருஷமா பிரச்சனை இல்லை. டெம்பரேச்சர் வேரியபிலிட்டி 1 டிகிரி தான் இருக்குது, +1 போகும், இல்லை -1 வரும். ஆனால் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பித்த பிறகு, தொழில் புரட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் எந்தெந்த பொருள்கள்லாம் பூமிக்குள்ளே இருக்கணுமோ, அது வந்து கோலா இருக்கலாம், இல்லை கேஸாக இருக்கலாம், இல்லை யுரேனியம், புதைப்படிம எரிபொருள், அது பேர் ஃபாசில் ஃபியூயல். புதைப்படிம எரிபொருள் ஃபாசில் ஃபியூயல்னா என்ன? பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக செத்து போய் மக்கி போன தாவரங்களும் விலங்குகள் தான் இன்னைக்கு நிலக்கரியாகவும் கேஸாகவும் கிடைக்குது.
பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்து மக்கி போன தாவரங்களும் விலங்குகள் தான் நமக்கு ஃபாசில் ஃபியூல் சொல்றோம், புதை படிம எரிபொருள் சொல்றோம். அவையெல்லாம் முழுவதும் கார்பன். நீங்க அதை எடுத்து எரிச்சு வளிமண்டலத்தில் போய் கார்பன் சேர சூரியனில் வரக்கூடிய வெப்பத்தை வெளியே அனுப்ப முடியாமல் பூமி தக்க வைக்க ஆரம்பிச்சது. ஆக்சுவலா பூமியில வெப்பம் பட்டு திரும்பி போகணும். சூரியன் வெப்பம் வரும். இங்க வெப்பம் இல்லாட்டி மனிதர்கள் வாழ முடியாது. முழுவதும் பனிபடுத்த பிரதேசமா இருக்கும். இந்த வெப்பம் வர்றதுனால தான் வெப்பம் வேணும். இந்த உலகத்தில் உயிர்கள், மனிதர்கள் மட்டுமல்ல, உயிர்கள் தலைத்து வாழ வேண்டும் என்றால் வெப்பம் வேணும். நீங்க ஒண்ணு இல்லை, உலக மேப் எடுத்து பாருங்க. எங்க பயோடைவர்சிட்டி, எங்க பல்லுயிரியம் அதிகமா இருக்கு பாருங்க. தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தியா, தாய்லாந்து, இப்படிப்பட்ட பகுதிகள் தான் பயோடைவர்சிட்டி அதிகமா இருக்கும். ஏன் பயோடைவர்சிட்டி, ஏன் பல்லுயிரியம் அதிகமா இருக்குன்னா இதுதான் டிராபிக்கல் ரீஜன், இதுதான் வெப்பமண்டல பகுதி. அப்போ உயிர்கள் இங்க வாழணும்னா நார்தன் ஹெமிஸ்பியர்ல, வட துருவத்தில் உயிர்கள் வாழாதா? இருக்கும். டைவர்சிட்டி இருக்காதா? இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மிக மிஞ்சிய டைவர்சிட்டி எங்க இருக்குன்னா, எங்க வெப்பம் இருக்குதோ அங்கதான் டைவர்சிட்டி இருக்கும். அப்ப இந்த உலகத்தில் உயிர்கள் வாழ வேண்டும் என்றால் வெப்பம் வேணும். ஸோ சூரியன் வரக்கூடிய வெப்பத்தை கொஞ்சம் நம்ம வச்சுக்கணும். ஆனால் இந்த புதைப்படிம எரிபொருளை எடுத்து எரிச்சு 1850s இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிச்ச பிறகு எடுத்து எரிச்சு வளிமண்டலத்தில் போய் இந்த கார்பன் சேர சூரியன் வரக்கூடிய வெப்பத்தை பூமி தக்க வைக்க ஆரம்பிச்சது. அதான் நம்ம ஆங்கிலத்தில் குளோபல் வார்மிங், புவி வெப்பமாதல் சொல்றோம். ஸோ இந்த குளோபல் வார்மிங் தான் காலநிலையில் பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்துது. ஸோ காலநிலையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க நம்ம யாராவது நினைச்சு பார்த்துருக்க முடியுமா? மெல் கிப்சனோட வீடு எரிஞ்சு போகும்னு. கலிபோர்னியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீ, அவங்களோட வீடுகள் 30,000 வீடுகள் எரிஞ்சு போச்சு இப்போது ஏற்பட்ட காட்டுத்தீயில. கேரளாவில் நடைபெற்ற வயநாடு வெள்ளத்தில் 400 பேர் உயிர்கள் நாம் இழந்தோம். சென்னை வெள்ளத்தில் 1000 பேர் உயிர்கள் நாம் இழந்தோம் 2015 வெள்ளத்தில். இப்பொழுது மறுபடியும் வயநாட்டில் நிலச்சரிவு, பெஞ்சல் புயல், ஒக்கி புயல், கஜா புயல், புயல் மட்டுமில்ல, மழைப்பொழிவு, வறட்சி, வெயில். இந்தியாவில் மிக அதிகமாக நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், செகண்ட் லார்ஜஸ்ட் நேச்சுரல் டிசாஸ்டர் விச் கில்ஸ் மோர் பீப்புள் தெரியுமா உங்களுக்கு? இரண்டாவது மிகப்பெரிய ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் தெரியுமா? மின்னல் தாக்கி ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழக்கிறார்கள் இந்தியாவில். அப்ப கிளைமேட் சேஞ்ச் என்ன படுதுன்னா, அதிதீவிர மழைப்பொழிவு, அதிதீவிர வெப்பம், வறட்சி, பனிப்பாறைகள் உருவது, கடல் மட்டம் உயர்வது, வெள்ளம், இவை எல்லாவற்றையும் ஒரு சேர கொடுப்பதுதான் இந்த கிளைமேட் சேஞ்சுங்கிற விஷயம் நமக்கு கருது. அப்ப இந்த 150-200 ஆண்டுகளில் நாம் செய்த விஷயங்களோட வெளிப்பாடு தான் இந்த காலநிலை மாற்றம் ஒரு மிக மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தி நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நாங்க ஏன் இவ்வளவு பதட்டப்படுறோம் தெரியுமா? நாங்க எப்ப பார்த்தாலும் எங்க நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் உங்களால் ஒரு வேலை இல்லையா, எப்ப பார்த்தாலும் இந்த கிளைமேட் சேஞ்ச் பேசிட்டு இருக்கீங்களே, வேற பிரச்சனையே உங்களுக்கு தெரியலையா கேட்பாங்க. நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம்? எல்லா பிரச்சனையும் முக்கியம்தான். ஜிஎஸ்டி பிரச்சனை முக்கியம், நீட்டு பிரச்சனை முக்கியம், நான் எதுவுமே இல்லைன்னா சொல்ல. ஆனால் மற்ற பிரச்சனைகளை பொறுத்த மட்டில் காலங்கள் மாறும் பொழுதோ, ஆட்சிகள் மாறும் பொழுதோ பார்த்து கொள்ளலாம், தீர்த்து கொள்ளலாம். ஆனால் காலநிலை மாற்றத்தை பொறுத்த மட்டில் நீங்க வந்தா பார்த்துக்கலாம் நினைச்சீங்கன்னா, வந்தால் பார்ப்பதற்கு ஒன்றும் இருக்காது என்பதை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், ஒண்ணுமே இருக்காது. we will see when it comes நீங்க சொன்னீங்கன்னா, there will be nothing to see when it comes. அப்படிதான் சொல்ல முடியும். நீங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த அதிகரிக்கக்கூடிய பேடர்கள் தான் நமக்கு சாட்சியா சொல்லுது. நாங்க ஏன் பதப்பதிக்கம் சொல்லுமா? பொதுவா பூமியோட வரலாற்றை நாம் எழுதுவதாக இருந்தால் எப்படி நம்ம எழுதுவோம்? முன்னாடி எல்லாம் எப்படி எழுதுவோம்னா, கிறிஸ்துக்கு பிறகு கிறிஸ்துக்கு முன், அப்படிதான் BC AD தான் எழுதுவோம். அது மதம் சார்ந்து இருப்பதனால நம்ம என்ன எழுத ஆரம்பிச்சோம்னா, பொது ஆண்டுக்கு முன்பாக, காமன் ஏரா, பிஃபோர் காமன் ஏரா, CE BC எழுத ஆரம்பிச்சோம். ஆனால் இந்த பூமியில் மனிதரோட வரலாற்றை நாம் எழுத வேண்டும் என்றால், பூமியோட வரலாற்றை அல்ல, இந்த பூமியில் மனிதரோட வரலாற்றை எழுத வேண்டும் என்றால் 2024 முன்பு 2024 பின்பு என்று தான் எழுத வேண்டும். பிஃபோர் 2024, ஆஃப்டர் 2024. பிஃபோர் 2024 ப்ரீ கிளைமேட் ஏரா, ஆஃப்டர் 2024 போஸ்ட் கிளைமேட் ஏரா. ஏன் தெரியுமா? இந்த 2024ஆம் ஆண்டு தான் இதுவரைக்கும் மனித குலம் சந்தித்திராத 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை உலகம் சந்தித்தது. இதுவரைக்கும் 1.5 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தே கிடையாது. 10,000 வருஷத்தை உயர்ந்தே கிடையாது. முதல் முறையாக மனிதகுல வரலாற்றில் முதல் முறையாக இந்த 2024ஆம் ஆண்டு தான் முதல் முறையாக ஆவரேஜ் டெம்பரேச்சரை விட 1.5 டிகிரிஸ் கூடியது. அதனால தான் நாங்கள் ஹியூமனிட்டிஸ் அண்டர் இதுவரைக்கும் மனிதகுலம் எதிர்கொள்ளாத சந்தித்திராத ஒரு காலகட்டத்திற்குள் மனிதகுலம் சென்று கொண்டிருக்கிறது. அதனால தான் இதுவரைக்கும் நாம் இருந்த எரா ஹாலோசீன் எரா.
இப்பொழுது நாம் இருக்கின்ற ஏரா வந்து ஆந்த்ரோபோசின் ஏரா. அதை நாங்கள் அந்த சார்ட்டில் காமிச்சிருப்போம். ஹாலோசின் ஏரா வந்து ஆந்த்ரோபோசின் ஏரா நம்ம வந்துட்டோம். இதுவரைக்கும் மனிதகுலம் சந்தித்திராத இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் உயர்வை முதல் முறையாக 2024 தான் மனிதகுலம் சந்தித்தது. அதோட விளைவு தெரியுமா? 365 நாளும் 365 டேஸும் உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு பேரிடர் நடைபெற்று கொண்டே இருந்துச்சு. இதுவரைக்கும் நடந்ததில்லை. ஒவ்வொரு 4 அல்லது 5 ஆண்டுக்கு ஒரு முறையும் ஐபிசிசியும் ஒரு உலக அமைப்பு இருக்கு, இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அவங்க வந்து ஐக்கிய நாடுகள் சபையோட கிளைமேட் சேஞ்சுக்கான அமைப்பு. அவங்க வந்து ஒரு மதிப்பீட்டு கால அறிக்கையை வந்து கொண்டு வருவாங்க. அந்த மதிப்பீட்டு கால அறிக்கை எதுக்குன்னா, அந்த 5 அல்லது 6 ஆண்டுகளில் காலநிலை மாற்றம் என்னவாக இருக்குது, என்னதாக மாறிக்கிட்டு இருக்குது, யார் யாருக்கு எது எது காரணிகளாக்கணும், அந்த டீட்டெயிலாக அறிக்கை வரும். ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை வரும். 6வது மதிப்பீட்டு கால அறிக்கை வந்து 2021 ஜூன் மாதம் வந்துச்சு. அதுதான் எங்களை பூவுலகம் இருக்கிற பலரை பல நாட்கள் தூங்க விடாமல் செய்தது இந்த அறிக்கை நான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 2021 வந்த அறிக்கை தான் முதல் முறையாக அந்த அறிக்கை சொல்லுச்சு, காலநிலை மாற்றம் ஏற்படுவதற்கு ஒற்றை காரணியாக இருப்பது மனித செயல்பாடுகள் மட்டுமே என்பதை எங்களால் மறுதலிக்க முடியாத வகையில், இன் அன்ஈக்குவல் டேர்ம்ஸ், மறுதலிக்க முடியாத வகையில் எங்களால் நிரூபிக்க முடிந்தது சொல்லுது இந்த அறிக்கை. அது வரைக்கும் 5வது மதிப்பீட்டு கால அறிக்கை வந்து என்ன சொல்லணும்னா, 60% ஹியூமன்ஸ் காரணம், 40% நேச்சுரல் சிஸ்டம்ஸ் காரணம், 80% நேச்சுரல் சிஸ்டம்ஸ் காரணம், 20% ஹியூமன்ஸ் காரணம் சொல்லுச்சு மற்ற 3-4 அறிக்கைகளும். இந்த 6வது மதிப்பீட்டு கால அறிக்கை தான் முதல் முறையாக சொன்னது, காலநிலை மாற்றம் ஏற்படுவதற்கு ஒற்றை காரணியாக இருப்பது மனித செயல்பாடுகள் மட்டுமே என்பதை எங்களால் மறுதலிக்க முடியாத வகையில் நிரூபிக்க முடிந்துள்ளது சொன்னது அறிக்கை சொல்லிச்சு. 2 விஷயம் இந்த அறிக்கை சொல்லிச்சு. பிப்ரவரி மாதம் 1986க்கு பிறகு இந்த உலகத்தில் பிறந்த எந்த குழந்தையும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு இயல்பான மாதத்தை கூட பார்த்ததில்லைன்னு சொல்லிச்சு அந்த அறிக்கை சொல்லி. பிப்ரவரி மாதம் 1986க்கு பிறகு இன்னைக்கு பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு எது நார்மல் ஜூன் தெரியாது, எது நார்மல் மார்ச்னு தெரியாது. மேபி நமக்கு சில இங்க இருக்கின்ற சிலருக்கு வந்து 70களில் பிறந்த நமக்கு தெரியும், 60களில் பிறந்த நமக்கு தெரியும். ஆனால் பிப்ரவரி மாதம் 1986க்கு பிறகு இந்த உலகத்தில் பிறந்த எந்த குழந்தைக்கும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு இயல்பான மாதத்தை கூட பார்த்ததில்லை சொல்லிச்சு. அது மட்டுமல்ல, இப்பொழுது பிறக்கின்ற பிள்ளைகள் தங்களது 30வது வயதை எட்டும் பொழுது 2050 வாக்கில் இந்த பிள்ளைகளின் தாத்தா பாட்டி அவருடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை சந்தித்த பேரிடரை இன்று பிறக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொரு 2 ஆண்டுக்கு ஒரு முறையும் சந்திக்கும் என்று சொல்லிச்சு அந்த அறிக்கை சொல்லிச்சு. அதனால நாங்கள் பூலவில் போட்டோம், இனிமே இயல்பான வாழ்க்கை என்பது பேரலுக்கு இடையில் தான். த நியூ நார்மல் லைஃப் இஸ் லைஃப் பிட்வீன் டிசாஸ்டர்ஸ். ஒரு டிசாஸ்டர் வரும், அதில் மீள்வோம், இன்னொரு டிசாஸ்டர் வரும், அதில் மீள்வோம், இன்னொரு டிசாஸ்டர் வரும், அதில் மீள்வோம். நம்முடைய இயல்பான வாழ்க்கையே இந்த 2 டிசாஸ்டருக்கு இடையில வாழ்ற வாழ்க்கை தான் இந்த நம்மளோட நியூ நார்மல் லைஃபை வந்து இருக்க போகுது. அதனால தான் நாங்கள் இவ்வளவு தூரம் வந்து நாங்கள் வந்து பதப்பதச்சுக்கா உங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுகிற விஷயம் இந்த அறிக்கைகள் தான். இப்போ நம்ம செஞ்ச விளைவு தெரியுமா? நாம் எடுத்து கேஸு நிலக்கெல்லாம் எடுத்து எரிச்சு வளிமண்டலத்தில் சேர்க்க இப்போ கார்பனோட அளவு வந்து 430 போயிடுச்சு இந்த மே 2025. இந்த அளவு எப்படி இருந்துச்சு இந்த உலகத்தில் இருந்துச்சு? இந்த 430.51 ppm அளவு இந்த உலகத்தில் எப்படி இருந்துச்சு? 8 லட்சம் வருஷமாக இருந்துச்சு. அப்போ இந்த உலகத்தில் மனிதர்கள் கிடையாது. கார்பனை சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருந்துச்சு. இண்டிகான்னு ஒரு புக் இருக்கு, அதில் இருப்பாங்க. அந்த 8 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் கார்பனை சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் இருந்துச்சு. அப்போ இந்த 430 ppm எப்போ இருந்துச்சுன்னா 8 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் எவ்வளவு கார்பன் இருந்துச்சோ அது இன்னைக்கு பதிவாக இருக்கு. நான் சொல்றது இந்த மே 2025. காலநிலை மாற்றத்துக்காக வந்த அறிக்கை என்ன சொல்றதுன்னா, அதான் பாரிஸ் ஒப்பந்தத்தோட முக்கியமான கூறு. இந்த புவியின் சராசரி வெப்ப அளவை 1.5க்குள்ள நம்ம கட்டுப்படுத்திடணும். இல்லைன்னா அதிகபட்சம் 2 டிகிரி செல்சியஸ் போகலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா நிலைமைகள் கட்டுக்கடகாமல் போய்விடும் அப்படின்னு அறிக்கை சொல்லுச்சு. இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் எப்போ கூட சொன்னாங்க தெரியுமா? இந்த நூற்றாண்டின் கடைசியில் கூட சொன்னாங்க. 2080க்கு மேலே தான் இந்த 1.5 டிகிரிஸ் கூடுன்னு சொன்னாங்க. அதனால 2015 பாரிஸ் ஒப்பந்தம் 1.5 டிகிரி செல்சியஸ்ல நிப்பாட்டுன்னு சொல்லுச்சு. ஆனால் 2024ஆம் ஆண்டே நாம் 1.5 டிகிரி செல்சியஸ் தொட்டு விட்டோம். ஏன்னா எந்த ஆக்ஷன் நடக்கல. 2024ஆம் ஆண்டே 1.5 டிகிரி செல்சியஸ் தொட்டு விட்டோம். இதே நிலை தொடர்ந்தால் நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். நம்ம ஏதோ கொஞ்சம் செஞ்சிருக்கோம். ஆனால் இதே நிலை தொடர்ந்தால் இந்த நூற்றாண்டின் இறுதியில் நாம் 4 டிகிரி செல்சியஸை தொட்டு விடுவோம் என்று ஆய்வுகள் நமக்கு சொல்கின்றன. நீங்கள் 4 டிகிரி செல்சியஸ் ஆவரேஜ் டெம்பரேச்சர் கூடிச்சு வச்சுக்கோங்களேன்,
அப்புறம் நம்மால் எதையும் கட்டுப்படுத்த முடியாது. இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து விட்டால் நம்மால் எந்த சிஸ்டத்தையும் நம்மால் ஹேண்டில் பண்ண முடியாமல் போய்விடும். இதை நாம் தயவு செஞ்சு ஏன் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுது என்றால், நீங்கள் இந்த புள்ளிவரிலிருந்து நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு இருக்கின்ற காலம் என்பது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. எவ்ரி டே இஸ் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு ஆண்டும் முக்கியமான விஷயங்கள். கார்பனோட அளவு குறைஞ்சிருக்கா? குறையல. வெளியிடுறது குறைஞ்சிருக்கா? குறையல. ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிச்சுட்டே போகுது. ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிச்சுட்டு போகுது. அப்ப இதே நிலையில் தொடர்ந்தால் உலகத்தோட கார்பன் பட்ஜெட் முழுவதுமாக தீர்ந்து விட்டால் இப்பொழுது வரக்கூடிய வெப்பத்தை முழுவதுமாக பூமி தக்க வைக்க ஆரம்பிச்சு. இப்ப மட்டும் பெருசாலாம் வெளியிடல. ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒரு ஹிரோஷிமா குண்டு அளவிற்கான வெப்பத்தை பூமி வாங்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நொடிக்கும், நிமிஷம் இல்லை, ஒவ்வொரு செகண்டுக்கும் பெருங்கடல் வெப்பம் மிக அதிகமாகிட்டு இருக்கு. அப்ப இந்த ப்ரொஜெக்டட் ரைஸ் 4 டிகிரி செல்சியஸ் உயர்வு என்பது மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை நிச்சயமாக நம்மால் சொல்ல முடியும். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி 1.5 தாண்டிட்டோம். இந்த 1.5 எப்போது வரும்னு சொன்னாங்க? 2080 வரும்னு சொன்னாங்க. ஆனால் நாம் 2024 நாம் தொட்டு விட்டோம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு புது 2 நாட்களுக்கு முன்பாக WMO வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அவங்க சொல்லிருக்கு இன்னும் திக்கு நடிக்குது. 2029க்குள்ளாராக ஓராண்டாவது 2 டிகிரி செல்சியஸ் தொட்டு விடுவோம் என்று சொல்கிறது இந்த அறிக்கை. பாரிஸ் ஒப்பந்தம் சொன்ன உலகத்தின் வெப்ப உயர்வை 1.5 2க்குள்ள நீ கட்டுப்படுத்தணும், அப்பதான் எண்ட் ஆஃப் செஞ்சுரி நம்ம டச் பண்ண முடியும்னு சொன்ன அந்த அளவை, அந்த அளவுகோலை வருகின்ற 2029க்குள் ஓராண்டாவது தொட்டு விடுவோம் என்று சொல்கிறது இந்த WMO அறிக்கை. ஆக்சுவலாக எங்களுக்கு நான் ரொம்ப காலநிலை மாற்றம் குறித்து நாங்கள் வேலை செய்ய ஆரம்பித்த புதுசில் நாங்கள் படித்த விஷயங்கள், கொடுத்த அளவுகோல்லாம் தவிடுபடி ஆயிட்டு, உடஞ்சி சுக்குநூறு ஆயிட்டு. எதெல்லாம் 2050, 2060, 2070 வரும் லட்சமோ 2020 வர ஆரம்பிச்சிருச்சு, 2025 வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த விஷயம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நாம் காலநிலை மாற்றம் குறித்து எடுக்கக்கூடிய எந்த விதமான நடவடிக்கைகளும் போதாமல் இருக்குது தான் அந்த அறிக்கை சொல்லுது. இந்த சார்ட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 2030க்குள்ள +2 டிகிரிஸை ஒரு ஆண்டா தொட்டு நான் சொன்ன இருக்கேன். அதுக்கான சார்ட் தான் இந்த சார்ட். 2 டிகிரி செல்சியஸை 2029க்குள் தொட்டு விட்டால் பல விஷயங்கள் நம்மளோட கண்ட்ரோலில் கட்டுப்பாடில் இல்லாமல் போய்விடும். இது என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? 1.5க்கும் 2க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, இதுதான் டிஃபரன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் எவ்வளோ மடங்கு அதிகமாகும். இப்போ ஹீட் டேஸ் 1.5 டிகிரிஸில் இருக்கும்போது +3 டிகிரிஸ் போகும். ஆனால் 2 டிகிரிஸ் போகும்போது 4 டிகிரிஸ் போயிடும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் பல மடங்கு உயரும். கடல் மட்டம் உயர்வது, டெம்பரேச்சர் உயர்வது, ஃப்ளட்டு, சைக்ளோன், இது எல்லாம் உயரும். நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஃபெஞ்சல் புயல் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஃபெஞ்சல் புயல் நீங்கள்லாம் கவர் படிப்பீங்க. IMD கரையை கடந்துச்சுன்னு சொல்லும். ப்ரைவேட் வெதர் பாக்கர்ஸ்லாம் கரையை கடக்கலன்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்தோம். ரெண்டுமே உண்மை தான். ஆக்சுவலாக என்ன ரெண்டுமே உண்மை? பொதுவாக ஒரு புயல் ஏற்படுவதற்கு 3 காரணங்கள் வேணும். ஒன்று, கடலோட வெப்பம் 26.7 டிகிரி செல்சியஸ். நான் இந்திய பெருங்கடல், அரபிக் பெருங்கடல் சொல்கிறாங்க, பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன் சொல்ல, இந்திய பெருங்கடல் சொல்கிறேன். பெருங்கடலோட வெப்பம், ஓஷன் டெம்பரேச்சர்ஸ் 26.7 டிகிரிஸ் மேலே இருக்கணும். ரெண்டாவது ஈரப்பதம் வேணும், மாய்ஸ்சர் வேணும். மூணாவது பருவ காற்று வேணும். இந்த 3 சேர்ந்தா காற்றழுத்த தாழ்வு நிலை, அது காற்றழுத்த தாழ்வு மண்டலம், காற்றழுத்த தாழ்வு புயல், தீவிர புயல், அதிதீவிர புயல். இதுதான் டிஃபரண்ட் ஸ்டேஜஸ். ஸோ என்ன ஆச்சுன்னா, நான் வெளியிடக்கூடிய கார்பன் ஹீட்டை பெருங்கடல்களும் காடுகளும் வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அமேசான் காடும் பெருங்கடலும் இல்லைன்னா இந்த உலகத்தில் மனிதனால் வாழ முடியாது. இப்பவே நான் வெளியிடக்கூடிய ஹீட்ல 90% பெருங்கடல்களும் காடுகளும் வாங்கிக்கிறது. அதனால இன்னும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அவருடைய விளைவு தெரியுமா? பெரும் கடலோட வெப்பம் பெர்மனண்டா 29 to 31 டிகிரி செல்சியஸ் அதிகரிச்சிருச்சு. ஸோ புயல் ஏற்படுவதற்கான 3 காரணிகளில் ஒரு காரணி பெர்மனண்டா அங்கே இருக்கு. 29 to 31 டிகிரி செல்சியஸ் அங்கே பெர்மனண்டா இருக்கு. ஒன்று, தண்ணியை சுட வச்சா என்ன ஆகும்? ஈரப்பதம் இருக்குல்ல, அங்கே ஈரப்பதம் இருக்குல்ல, கொதிக்கிற தண்ணி நிறைய ஈரப்பதத்தை கொடுக்குது. மூன்றாவது என்ன வேணும்? பருவக்காற்று. பருவகாலம் வந்தோடனே பருவக்காற்று டக்குன்னு வச்சுட்டு காற்றழுத்த தாழ்வு நிலையாக ஃபார்ம் ஆகி, நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்கல்ல, காற்றழுத்த தாழ்வு நிலை, தாழ்வு மண்டலம், புயல், இதெல்லாம் அதிகமாக உருவாக்கான முக்கிய காரணி பெருங்கடல் வெப்பம் அதிகரிச்சது முக்கியமான காரணம். அப்போ ஃபெஞ்சல் புயல் என்ன பண்ணுச்சுன்னா, இப்போ நிறைய தண்ணி வெப்பமாக்கினால
நிறைய ஈரப்பதம் இருக்குது அங்கே அட்மாஸ்பியரில், நிறைய மாய்ஸ்சர் இருக்குது. ரொம்ப சிம்பிளான லாஜிக்கு. ஒரு டேங்கர் லாரி வெறும் லாரியாக ஓடிச்சுன்னா ஸ்பீடாக போகும் இல்லையா? அதே பாலும் தண்ணி எடுத்து பண்ணால் ஆகும், ஸ்லோவாக தான் போகும். அதே மாதிரி தான் அந்த புயலோடு வரக்கூடிய காற்று விண்ட் பேண்ட்ஸு வரும்பொழுது கடலுக்கு ஈரப்பதத்தை எடுத்துக்கும், அப்படியே வாங்கிக்கும். அதனால தான் பிக் ஜாம் புயல் சென்னை பக்கத்தில் வந்து வச்சு செஞ்சது. ஏன்னா 3 கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சு. தண்ணி அதிகமாக கொண்ட காற்று அந்த அலைகள் என்ன பண்ணுன்னா வேகமாக போக முடியாது, ஸ்லோவாக தான் போகும். அதனால தான் கரையை கடக்கும் பொழுது துவம்சம் பண்ணி எடுத்துச்சு பிக் ஜாம் புயல். ஃபெஞ்சல் புயல் என்ன பண்ணுச்சு, அந்த அந்த புயலோட ஃபர்ஸ்ட் போர்ஷன் கரையை கடந்துருச்சு. பொதுவாக கரையை கடந்த பிறகு ஏன் வலுவலுக்குன்னு சொல்லுவோம்? கரையை கடந்துச்சுன்னா அதுக்கு எனர்ஜி கிடைக்காது. புயலுக்கு எது எனர்ஜி? கடலேருந்து கிடைக்கிற ஈரப்பதம் தான் எனர்ஜி. அதுக்கான ஆற்றல் வந்து கடலேருந்து கிடைக்கும். ஸோ கடல் ஏற்கனவே வெப்பமாக இருக்குது. ஸோ அந்த ஈரப்பதத்தை வாங்கிட்டு போகும்போது கரையை கடக்கும்போது கரைக்கு வந்து தான் தண்ணி இருக்காதுல்ல. ஆனால் பெஞ்சல் புயலுக்கு என்ன பண்ணுச்சுன்னா கடல் வந்து மாய்ச்சரை கொடுத்துட்டே இருந்துச்சு. நீங்கள் அதனால தான் நீங்கள் யாராவது ஒருத்தர் ஊத்தங்கரையில் வெள்ளம் வரும் எனக்கு தெரியும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கிளைமேட் சேஞ்ச் பற்றி பேச நிப்பாட்டினேன். தமிழ்நாட்டில் ஊத்தங்கரை ஊரில் வெள்ளம் வரும் என்று எனக்கு தெரியும் நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா நான் கிளைமேட் சேஞ்சை பற்றி பேச நிப்பாட்டிப்பேன். ஊத்தங்கரை ஊரில் அவ்வளோ வெள்ளம். திருவண்ணாமலையில் இன்னைக்கும் எனக்கு அந்த நினைக்கிறது ஹிந்து இங்கிலீஷ் நினைக்கிறேன், அவர்கள் ஒரு கட்டுரை இருந்தாங்க. அந்த அருணாச்சலேஸ்வரர் மலையில் வந்து பெஞ்சல் புயலில் கடுமையான மழை பெய்யுது, நிலச்சரிவு ஏற்படுது. அந்த வீடு யாருன்னா ராஜ்குமார்னு ஒரு செங்கல் சுவர் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். அவரும் ஒரு மனைவி வந்து செங்கல் சுவர் வேலை செய்வாங்க. அவர் வந்து அந்த மலை அடிவாரத்தை வந்து வாழ்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தான் அவங்க செங்கல் சுவர் வேலை செஞ்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வருவாங்க, ராஜ்குமார் ஒரு மனைவி. அந்த பெஞ்சல் புயல் வந்த சமயத்தில் 2 நாளைக்கு முன்பாக 1 மாதம் வேலை செய்து விட்டு அந்த காசை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க, சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவர் மனைவி, அவர் மகள், அவர் மகன், அந்த மனைவியோட தங்கை சகோதரி வந்து எதிர்த்து வீட்டில் இருக்காங்க. அவங்க தான் அந்த பிள்ளைகளை பார்த்துக்குவாங்க. இவங்க செங்கல் சூளைக்கு வேலை செய்ய போகும்போது அவங்க அந்த அந்த மனைவியோட தங்கச்சி தான் பிள்ளைகளை பார்த்துக்குவாங்க. அவருடைய பிள்ளை, பக்கத்து வீட்டில் இருக்க பிள்ளை, மொத்தம் 7 பேர் அந்த வீட்டில் விளையாண்டுருக்காங்க. ராஜ்குமார் மனைவி, அவருடைய 2 பிள்ளைகள், அவங்க சகோதரி மனைவியோட சகோதரி பிள்ளைகள், பக்கத்து வீட்டில் மொத்தம் 7 பேர் விளையாண்டுருக்காங்க. கடும் மழையில் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு நமக்கு தெரியுமா? நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? இதுதான் கிளைமேட் சேஞ்ச் பண்ணுது. எதிர்பாராதவைகளை எதிர்பார்ப்பது தான் புதிய இயல்பு. எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். இதுதான் கிளைமேட் சேஞ்ச் பண்ணுது. ஸோ கடுமையான மழை பெய்யுது, நிலச்சரிவு ஏற்பட்டு அவர்கள் இருந்த வீட்டு மேலே வந்து அந்த கல் மண்ணெல்லாம் கொட்டி மாநில பேரிடர் மீட்பு குழு சென்று 36 மணி நேரம் போராடி தான் அந்த 7 பேரையும் சரளமாக மீட்டார்கள். அது மீட்டதில் நான் படித்து நான் நொந்து போனது, ராஜ்குமார் வந்து அவரோட பிள்ளை இனியா வந்து கட்டி பிடிச்சி தான் சரடத்தை மீட்டிருக்காங்க. அவர் கொட்டியிருக்கோம், அவர் போய் பிள்ளையை காப்பாற்ற கட்டி பிடிச்சுப்பாங்க. அவர் பிள்ளையை இனியாவை கட்டிப்பிடித்து தான் ராஜ்குமாரின் சடலம் வந்து மீட்கப்பட்டுச்சு. இது நான் வந்து இந்த ஒரு கிராஃபிக் இதை வந்து படிச்சேன்னா சில நாட்கள் எனக்கு இயல்பாக இருக்க முடியல. இது வந்து ஒரு கதை. கேரளாவில் ஒரு கதை இருக்கும், ஆந்திராவில் ஒரு கதை இருக்கும், இமாச்சல பிரதேசத்தில் ஒரு கதை இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கதை இருக்கும். இவையெல்லாம் நமக்கு வந்து அச்சமூட்டக்கூடிய கதைகள் இல்லை, ஆனால் காலநிலை மாற்றத்தின் கொடூரத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்க வந்து பார்க்க வேண்டும். இந்த டெம்பரேச்சர் ரைஸ் சாதாரண விஷயம் இல்லை. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இல்லை அதிகமாக யாரும் பாதிக்கப்படுறா? பெண்களும் குழந்தைகள் தான். பெண்களும் குழந்தைகள் தான் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். 14 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஆண்களை விட ஒரு பேரிடர் இருக்கும்பொழுது பெண்களும் குழந்தைகளும். ஏன்னா நீங்கள் இயல்பாக ஒரு பெண் வீட்டில் இருக்க பெண்ணுக்கு வந்து இயல்பாக வந்து பிள்ளைய போய் காப்பாற்ற தான் தோணும், நம்முடைய எல்லா பொருட்களை எடுத்து போய் காப்பாற்ற தோணும். ஆண்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, நம்ம தப்பிச்சா போதும் நினைப்பாங்க. ஆனால் பெண்களுக்கு பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், மற்ற விஷயம் செய்ய வேண்டும் விஷயம் போய் பேரிடரை மாட்டி அவர்கள் உடையே அவர்களுக்கு எதிராக இருக்கும், அவங்க ட்ரெஸ்ஸே அவங்க எதிராக இருக்கும். அப்போ அதிகமாக பெண்களும் குழந்தைகளும் 14 மடங்கு அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் காலநிலை மாற்றத்தால் அப்படின்னு சொல்லுது இந்த அறிக்கை வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லை, இந்தியா வந்து 26வது பொசிஷனில் இருக்குது. டாப் 1 வந்து ரொம்ப மோசம், 163 நல்ல கண்ட்ரி. இந்தியா வந்து 26வது பொசிஷனில் இருக்குது. இந்த வல்னரபிள் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கிற ஒரு இண்டெக்ஸில் இந்தியா வந்து 26வது பொசிஷனில் இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம். உலகத்தில் இருக்கின்ற 50% மக்கள் வெறும் 10% கார்பன் எமிஷன் தான் காரணமாக இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பாகிஸ்தான் உலகத்தில் ஏற்பட்ட கார்பன் எமிஷனில் 1% கூட காரணம் கிடையாது, வெறும் 1% காரணம் கிடையாது, பாகிஸ்தான் காரணம் கிடையாது. ஆனால் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக பாகிஸ்தானில் ஏற்பட்ட வெள்ளத்தில் பாகிஸ்தானின் சிந்து மாகாணம் முழுவதுமாக அழிந்து போய் 14 லட்சம் கோடி அளவுக்கு பாகிஸ்தான் இழப்பு சந்தித்தது. அப்ப யாரு கார்பன் எமிஷனுக்கு கார்பன் உமிழ்வுக்கு காரணம் இல்லையோ, ஏழை மக்கள் விரும்பின மக்கள் காரணம் இல்லையோ,
அவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட போகிறார்கள் காலநிலை மாற்றத்தால் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெஃப்யூஜிஸ் இருக்காங்கல்ல, உள்நாட்டு அகதிகள், அதுல மிக அதிகமாக யார் இடம்பெயர போறா? விளிம்புநிலை மக்கள் தான் இடம்பெயர போறாங்க. விளிம்புநிலை மக்கள் தான் அதிகமாக இடம்பெயர போகிறார்கள் என்பதை பல்வேறு புள்ளிவர்கள் நமக்கு வந்து சொல்லி வருது. இது பாருங்க, இது முக்கியமான ஒரு டேட்டா. கடந்த ஆண்டு 366 நாள்ல இந்தியாவில் 322 நாட்கள் ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம். இமயமலையில் இருக்க பனிப்பாறைகள் வந்து 65% வந்து போயிடும் 2050 வாக்கில். இமயமலை கிட்ட பனிப்பாறைகள் நம்பிதான் இந்தியாவில் 50 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். சென்னை வந்து கடுமையாக பாதிக்கப்படும். எதில்? வெள்ளத்தில், சைக்ளோன்ல, ஹீட் வேவ்ஸ்ல எல்லாம் சென்னை வந்து கடுமையாக பாதிக்கப்படும். 32 டிகிரி செல்சியஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்கணும். 35 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சுன்னா, வெட் பல்ப் டெம்பரேச்சர் 35 வந்துருச்சுன்னா, நீங்கள் மரத்துக்கு கீழே போய் நின்னால் கூட 6 மணி நேரத்தில் மரணம் உங்களை தழுவும். 6 மணி நேரம் தான். கிரிக்கெட் விளையாட போகிற பையன் இறந்துட்டான் சென்னையில். ஹீட்டு தான் அந்த பையனை கொண்டுச்சு. ஆனால் நம்ம வந்து ஹீட்டை ஒரு டிசீஸாக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கல.